வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அரசு பள்ளியில் சான்றிதழ் வாங்க வந்த மாணவர்களை பாட புத்தகங்கள் ஏற்றுவதற்காக தலைமை ஆசிரியர் பயன்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். சான்றிதழ் வாங்குவதற்காக வந்த மாணவர்கள் சிலரை அழைத்து சென்று பாடப்புத்தகங்கள் ஏற்றும் லோட்மேனாக தலைமை ஆசிரியர் பயன்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெற்றோர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை கே நகரில் செயல்பட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் அங்கு அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் அதிக அளவிலே படித்து வருகின்றார்கள். அந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பள்ளி திறக்கப்படுவதற்கு முன்னதாக பாட புத்தகங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர் 2 வாகனங்களை வாடகைக்கு எடுத்திருக்கின்றார். அதாவது எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து தான் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றது. எனவே கே நகரிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை இந்த வாகனங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதில் 6 பள்ளி மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவர்கள் சான்றிதழ் வாங்குவதற்காக அந்த பள்ளிக்கு வந்ததாகவும், அப்படி சான்றிதழ் வாங்க வந்த மாணவர்களை நீங்கள் புத்தகங்கள் ஏற்றுவதற்கு உடன் வந்தால் நான் சான்றிதழ் தருகின்றேன் என்று கூறி அவர் அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு மதியம் 12 மணிக்கு அழைத்து சென்ற அந்த மாணவர்கள் அனைத்து புத்தகங்களையும் அந்த இருந்த வாடகை வண்டியிலே ஏற்றி அதன் பிறகு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து கே நகர் வரை அந்த புத்தகங்களை கொண்டு வந்து இங்கு மீண்டும் வகுப்பறைகளில் அவர்கள் இறக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இப்படி அந்த பள்ளி மாணவர்களை லோட்மேனாக அவர் பயன்படுத்திய சம்பவம் என்பது பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு கூட அவர் வாங்கி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இறுதியில் அவர்கள் மாலையில் செல்லும் போது 300 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. பெற்றோர்கள் அந்த தலைமை ஆசிரியரை சந்தித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்கள் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இப்படி லோட்மேனாக பயன்படுத்துவீர்களா? எங்கள் பிள்ளைகள் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டதா? சரி, பாட புத்தகங்களை ஏற்றுவதற்கு எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தினீர்கள், சரி, அவர்களுக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுத்திருக்கலாமே. ஒருவேளை அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருந்தால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இப்படித்தான் சான்றிதழ் வாங்கி வந்த மாணவர்களை நீங்கள் தவறாக பயன்படுத்துவீர்களா என ஆவேசமாக பெற்றோர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பள்ளி கல்வித்துறை வட்டாரத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேற்கொண்டு இது போன்று எந்த பள்ளியிலும் மாணவர்களை இது போன்ற கடினமான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.